திருப்பதி கோவில் கருவறையில் காலம் காலமாக நடக்கும் அதிசயங்கள். திருப்பதி சென்று வந்தால் திருப்பம் வரும் என்பார்கள். இதனால் வருடத்தின் அனைத்து நாட்களிலும் திருப்பதியில் பக்தர்கள் கூட்டம் கூடிக்கொண்டே உள்ளது. அதேபோல் வேறு எந்த கோவிலிலும் இல்லாத வகையில் திருப்பதியில் மட்டும் தினமும் கோடிக்கணக்கில் உண்டியல் காணிக்கை எண்ணப்படுகிறது. ஒரு நாளைக்கு 3 முறை உண்டியல் நிரம்பி உண்டியல் காணிக்கை எண்ணப்படும் ஒரே கோவில் திருப்பதி ஏழுமலையான் கோவில் தான். திருப்பதி கோவிலை பொறுத்தவரை இதுவரை வெளிவராத, காரணம் புரியாத பல அதிசயங்கள் மறைந்துள்ளன. சில வழக்கங்கள் எப்படி துவங்கியது என்பது கூட யாருக்கும் தெரியாது. ஆனால் காலம் காலமாக பக்தர்கள் அந்த முறைகளை கடைபிடித்து வருகின்றனர். அதுபோல் காலம் காலமாக திருப்பதி கோவில் கருவறையில் எத்தனையோ அதிசய நிகழ்வுகள் நடந்து வருகிறது. திருமலை திருப்பதி ஏழுமலையான் கோவில் இந்தியா மட்டுமின்றி உலக புகழ்பெற்ற கோவிலாகும். நாட்டின் பணக்கார கோவில்களில் இதுவும் ஒன்று. இந்தியாவிலும் சரி தென்னிந்தியாவிலும் சரி ஆண்டு முழுவதும் பக்தர்கள் அதிகம் வந்து செல்லும் கோவிலாகவும் திருப்பதி உள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் இன்றவரை யாருக்கும் தெரியாத பல அதிசயங்களும் அற்புதங்களும் இரகசியங்களும் மறைந்திருக்கின்றன. அவற்றில் அனைவரையும் ஆச்சரியப்பட வைக்கும் சுவாரஸ்யமான, அதே சமயம் ஆச்சரியமான தகவல்கள் சிலவற்றை இங்கு காணலாம். திருப்பதி கோவிலின் கருவறையில் குடிகொண்டிருக்கும் வெங்கடேஷ பெருமாளின் விக்கிரகத்தில் இருப்பது உண்மையான முடி. இந்த முடி இதுவரை உதிர்ந்ததோ சிக்கல் விழுந்ததோ கிடையாது. புராணங்களின்படி கர்தவன் என்ற அரசி தனது முடியை எடுத்து பெருமாளுக்கு கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. நட்சத்திரக்குறி கருவறையின் மையப்பகுதியில் நின்ற கோலத்தில் ஏழுமலையான் காட்சி தருவதை பார்த்திருக்கிறோம். வெளியிலிருந்து பார்ப்பவர்கள் பெருமாள் கருவறையின் மையப்பகுதியில் நின்று கொண்டிருப்பதாக தோன்றும். ஆனால் பெருமாளின் விக்கிரகம் கற்ப கிரகத்தின் வலது புறத்தில் சற்று ஓரமாக தான் உள்ளது. ஏழுமலையான் கருவறையில் பெருமாளுக்கு அருகில் எரிந்து கொண்டிருக்கும் விளக்கை யார் எப்போது ஏற்றினார்கள் என்பது தெரியாது. ஆனால் இந்த விளக்கு இதுவரை அணைந்தது கிடையாதாம். 1000 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த விளக்கு ஓய்வின்றி எரிந்து கொண்டே இருப்பதாக நம்பப்படுகிறது. நட்சத்திரக்குறி காலை அபிஷேகத்திற்கு பெருமாளின் திருமேனியில் வியர்வை துளிகள் அரும்புவதை இன்றும் காணலாம். இந்த வியர்வை துளிகளை பட்டுத்துணியால் துடைத்து எடுப்பார்கள். அதேபோல் எந்த கால நிலையிலும் திருப்பதி கோவில் கருவறையில் மட்டும் ஒரே தட்பவெப்ப நிலை காணப்படும் அதிசயமும் நடக்கிறது. நட்சத்திரக்குறி திருப்பதி கோவில் கருவறையில் இருக்கும் ஏழுமலையான் சிலை உயிர்ப்புடன் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஏழுமலையான் சிலைக்கு பின்புறம் உள்ள சுவரில் காது வைத்து கேட்டால் கடல் அலைகளின் ஓசை கேட்குமாம். திருப்பதி பாலாஜிக்கு படைக்கப்படும் மாலைகள், மலர்கள், பால், வெண்ணெய், துளசி உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் இரகசியமான ஒரு கிராமத்திலிருந்து தான் வரவழைக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. ஆனால் வெளியில் இருப்பவர்களுக்கு இந்த கிராமம் பற்றி தெரிந்த ஒரே விஷயம், இது திருப்பதியை சுற்றி 20 கி.மீ. தூரத்தில் அமைந்துள்ளது என்பது மட்டும்தான். ஆனால் இந்த கிராமத்தில் அங்குள்ளவர்கள் தவிர வெளியாட்கள் யாரும் செல்ல அனுமதி கிடையாதாம். நட்சத்திரக்குறி பெருமாளின் திருமார்பில் மகாலட்சுமி இப்போதும் வாழ்வதாக சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பாலாஜிக்கு நிஜரூப தரிசனம் நடைபெறும். அன்றைய தினம் பெருமாளின் விக்கிரகம் முழுவதும் திருமண்ணால் அலங்கரிக்கப்படும். இந்த திருமண்ணை நீக்கப்பட்ட பிறகு திருமாலின் மார்பில் லட்சுமியின் உருவம் இருந்து கொண்டே இருக்கும்.